ரூபாய் 3.25 லட்சம் அபராதம் கட்டினால் காரைக்கால் மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று இலங்கை நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் தகவல்கள். வணக்கம். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி மீன் பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று மீனவர்கள் மீன்பிடிச்சு கடலுக்கு சென்றனர். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ். நெடுந்து வரையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்போதைக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லைதாண்டி மீன்பிடித்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து துப்பாக்கி சூடு நடத்தி 13 மீனவர்களும் ஒரு விசைப்படைக்கும் வந்து சிறைப்பிடித்தது. இது வந்து பாத்தீங்கன்னா 2 மீனவர்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்தாங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா அவருடைய சிறைக்காவல் முடிந்து இன்று வந்து இலங்கை மல்லாக நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தப்பட்டதால் மீனவர்கள் விசாரணை நடத்திய நீதிபதி வந்து அதாவது 13 பேருமே வந்து 3.25 லட்சம் ரூபாய் அபராத கட்டினால் விடுதலை செய்யப்படாலும் கட்டத்தவர்களும் சிறையில் அடைக்கப்படும் என ஒரு கடுமையான உத்தரவை தெரிவிக்கிறாங்க. இதனையடுத்து மீனவர்கள் அதிர்ச்சி அடைந்ததோடு இதற்கான தொகையை வந்து எப்படி கட்டுவது என்று தெரியாமல் மிக சிரமம் அடைந்து வருவதோடு இதற்கு வந்து மத்திய மாநில அரசு தான் ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்தி விடும். அதாவது அன்றாட வயிற்றுப்பதற்காக 500,000 ரூபாய்க்காக மீன்பிடித்த மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டை கைது செய்து அவர்கள் சிறையில் அடைக்கப்படும் மட்டுமில்லாது அவருடைய படைகளையும் பணிவு செய்யறாங்க. அது மட்டும் இல்லாது அதாவது 2 மாதமோ 1 மாதமோ சிறையில் இருந்து மீண்டும் விடுதலை செய்யப்பட்டது வந்து கடுமையான ஆதாரங்கள் வைக்கப்படுவதால் மீனவர் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார். இதற்கு நிரந்தர தீர்வை வந்து மீனவர் மத்திய மாநில அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு மீனவர் கோரிக்கை கொடுத்திருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.